நம்ம எல்லாருமே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது எனக்கு பெரிய பணக்காரன் ஆயிடணும், அதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன், நிறைய பணம் நான் எப்படி ஏர்ன் பண்ணிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா நாம யோசிப்பது ஒண்ணு, ஆனா நாம செய்யக்கூடிய வேலை வேற ஒண்ணா இருக்கும். நம்ம ஒரு மில்லியனேரா மாறதுக்கு தான் விருப்பம் வச்சிருக்கேன். ஆனா நம்ம செய்துட்டு இருக்கிறது ஒரு நார்மல் ஜோப் தான். நாம பெரிய பணக்காரன் ஆனோம்னா அந்த விருப்பம் இம்பாசிபிள் தான். நம்ம பைசா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்றதுக்கு அப்புறம் பெரிய பணக்காரன் ஆயிடுச்சுனாலும் அந்த டைம்ல உங்களோட ஏஜ் ஜாஸ்தி ஆயிடும். நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த பணம் யூஸ் பண்ணி உங்களால என்ஜாய் பண்ணவும் முடியாது. ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியா எக்ஸைட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்ட முடியும். அந்த எக்ஸைட்மெண்ட்டும் அந்த ஹாப்பினஸும் அந்த ஸ்போர்ட் கார் ஓட்டுறதுக்கு தேவையான ஹெல்த்தும் அந்த ஏஜ்ல இருக்காது. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டணும்னா விருப்பம் கூட இருக்காது. அதனால உங்களுக்கு பணக்காரனா மாறணும்னா எப்பவாவது பணக்காரன் ஆகணும் அந்த மாதிரி யோசனை பண்ணக்கூடாது. இப்போவே பணக்காரன் ஆயிடணும் இந்த மாதிரி ஒரு விருப்பம் தான் வைக்கணும். அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மில்லியனேரா மாறணும், அதை விட உங்க விருப்பம் மாதிரி லைஃப் வாழக்கூடிய ஒரு பவர் இருக்கும்போது உங்களால பணக்காரனா மாற முடியணும். ஏன்னா இப்போ ஃப்ரீடம், எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கு. இதுதான் உங்களுடைய யங் ஏஜ். ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கும்போது இது எல்லாருக்குமே பாசிபிள் இல்ல என்னதான் நினைக்கும். ஆனா இது பாசிபிள் தான். தி மில்லியனேர் ஃபாஸ்ட்லேன் புக்கினுடைய ஆதர் எம்ஜே டெமார்கோ இதெல்லாம் பாசிபிள் தான் காமிச்சு கொடுத்தாங்க. அவருடைய அந்த புக்ல அவர் இதை பற்றியான சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கு. ஏன்னா அவர் நினைச்ச என்ன மாதிரி மற்றவருக்கும் யங் ஏஜ்ல பணக்காரனா மாறிடலாமே, அந்த ரெப்யூட்டேஷனை பற்றி அவர் சொல்லியிருக்காங்க. தி மில்லியனேர் ஃபாஸ்ட்லேன் அந்த புக்ல இருந்து யங் ஏஜ்ல பணக்காரனா மாறதுக்கு தேவையான விஷயங்களை இந்த வீடியோல உங்களுக்காக சொல்லி கொடுக்குறேன். இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா உங்களால ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பணக்காரனா மாறிடலாம். சோ லெட்ஸ் பிகின். ஒன்றாவது பாயிண்ட், ரோட் மேப்ஸ் டு வெல்த். சின்ன வயதிலே எம்ஜி ஒரு காரியம் புரிஞ்சிருச்சு. ஒரு 9 to 5 ஜோப்னால என்னால மில்லியனேர் ஆக முடியாது. எனக்கு யங் ஏஜ்ல மில்லியனேரா மாறணும்னா தன்னுடைய ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். அவர் காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆன அந்த டைம்ல அவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்றதுக்கு அப்புறம் கூட அந்த பிசினஸ் ஃபெயிலா தான் மாறிடுச்சு. ஆனாலும் அவருடைய பேரண்ட்ஸ் கூட வீட்ல இருந்து நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். ஆனா அவர் என்ன பண்ணியிருந்தாலும் சக்சஸே ஆகல. அவர் இந்த விஷயத்தால ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. அவர் வீடை விட்டு போயிடுச்சு. பாக்கெட்ல $900 வச்சு அவர் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். அங்கே போனதுக்கு அப்புறம் அவர் வெப்சைட் உருவாக்குற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டுடுச்சு. முதலா அவர் இந்த விஷயத்துல ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு பாப்புலரான வெப்சைட் டிசைனரா மாறிடுச்சு. நிறைய பைசையும் கிடைச்சிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் அப்பதான் அவருடைய மைண்ட்ல வந்துடுச்சு. அதாவது நான் நிறைய பைசா ஏர்ன் பண்றது, ஆனா என்னுடைய டைம் முழுசா இந்த வேலையில தான் போயிட்டு இருக்கு. அதாவது அவர் வேலை செய்யாது இருந்தா பைசையும் கிடைக்காது, வேலை செய்துட்டு இருந்தா அவருக்கு டைமும் கிடைக்காது. அதனால அதுக்கப்புறம் அவர் ஸ்பெஷலா ஒரு வெப்சைட் உருவாக்கிடுச்சு. அவர் என்ன யோசிச்சுன்னா, அவருடைய அந்த வெப்சைட் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அவர் தூங்கும்போது கூட அவருக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ரொம்ப நாள் முயற்சி பண்றதுக்கு அப்புறம் அவர் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் உருவாக்கிடுச்சு. அந்த வெப்சைட்ல இம்ப்ரெஸ் ஆயிரதுக்கு அப்புறம் $1.2 மில்லியன் அந்த வெப்சைட் ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எம்ஜே சொல்றது என்னன்னா, பைசா ஏர்ன் பண்றதுக்கு 3 வேஸ் தான் இருக்கு. அதுல ஒன்றாவது சைட் வாக். இந்த ஒரு மெத்தட்ல நீங்க போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பிளஷர்ஸ் தான் பிடிக்கும்னு அர்த்தம். அவர் பணம் ஏர்ன் பண்ணிடும், அந்த மாதிரி பணம் செலவு பண்ணிட்டு இருக்கும். அவர் எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு பணம் அவர் செலவு பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா எமர்ஜென்சி வந்துடுச்சுன்னா அவர் கையில பணம் இருக்காது. அப்ப அவருக்கு யாருக்கிட்டாவது இருந்து பணம் கடன் வாங்குற நிலை வந்துடும். இல்லைன்னா ஹை இன்ட்ரெஸ்ட்ல லோன் எடுக்க வேண்டியதான் வரும். இந்த ஒரு சைடு வாக் நிலையில புவர் பீப்புள் இல்லைன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஹை சேலரி பீப்புள் கூட இந்த நிலையில இருக்கக்கூடியவர் இருக்கு. அவர் நிறைய பணம் ஏர்ன் பண்ணிடும், ஆனா லக்ஸுரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவருடைய பணம் போயிட்டே இருக்கும். அவருடைய ஷாப்பிங்லும் அவருடைய டூர்ல எல்லாம் அவருடைய பணம் அவர் செலவு செய்துட்டே இருக்கும். அதனால அவர் கையில சேவிங்ஸ் எதுவுமே இருக்காது. இரண்டாவது வழிதான் ஸ்லோ லைன். இந்த லைன்ல மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஜாஸ்தியா இருக்கும். இந்த லைன்ல போயிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணணும்னா, அவருடைய ஏர்னிங்ஸ்ல இருந்து ஹாஃப் போர்ஷனை விட ஜாஸ்தி மணி அவர் சேவிங் பண்ணிட்டு தான் இருக்கும். அவருக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கணும்னாலும் ஏதாவது டிஸ்கவுண்ட் தேடி யோசிச்சு தான் பணம் செலவு செய்திடும். டே நைட் முயற்சி பண்ணி அவர் பணம் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கும். ஆனா சேவிங்ஸ்ல தான் ஜாஸ்தி கவனம் கொடுத்துடும். ஏன்னா அவர் நினைக்கிறது என்னன்னா, அந்த பணம் எல்லாம் எனக்கு தானே, அந்த பணம் ஒரு நாள் நான் எடுத்து என்ஜாய் பண்ணிடும் அந்த மாதிரி தான் நினைக்குது. ஆனா அவருக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்கிற அந்த டைம் ஆகும்போது அவருடைய ஏஜ் ரொம்ப அதிகமாயிடும். அந்த டைம்ல அவர் சேவ் பண்ணி வச்ச அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி அவரால் என்ஜாய் பண்ணவும் முடியாது. அந்த டைம்ல அவருடைய அந்த பணம் முழுசா ஹாஸ்பிட்டல் பேமெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். அந்த டைம்ல அவருக்கு இந்த மாதிரி செலவு எது இல்லைனாலும் அவரால் அந்த பணம் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணவும் முடியாது. ஆமா, இந்த வே ஸ்லோ லைனை விட ரொம்ப பெட்டரான வே தான். ஏன்னா மற்றவருக்கு சேவிங்ஸ் இல்ல, உங்களுக்கு சேவிங்ஸ் ஆவது இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பணம் கிடைக்கிறதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஆனாலும் இந்த லைன்ல போயிட்டு இருக்கனாலும் உங்களால பெரிய ஒரு பணக்காரனா மாற முடியும் அப்படின்னு கேரண்டி கிடையாது. ஆனாலும் இந்த வே தான் ரொம்ப ஈஸியான வே.
அதனால மேக்ஸிமம் பீப்புள் வந்து இந்த வேலை தான் போயிட்டு இருக்கும். ஆனா இதை விட பெரிய ஒரு வே இருக்கு. அந்த வேலை தான் உங்களுக்கு பெரிய பணக்காரனா மாற முடியும். அந்த வே தான் ஃபாஸ்ட் லைன். இந்த ஒரு வே யூஸ் பண்ணி தான் நம்ம ஓதர் வந்து சின்ன வயசுல மில்லியனரா மாறிடுச்சு. ஃபாஸ்ட் லைனோட மீனிங் என்னன்னா, முதல்ல நம்ம ஒரு பிசினஸ் உருவாக்கிடணும், இல்லனா பைசா வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வே உருவாக்கிடணும். நீங்க மில்லியனர்ஸோட ஸ்டோரி பார்த்துடுச்சுன்னா அவர் எல்லாரும் வந்து அவருடைய ஒரு பிசினஸ் உருவாக்கிய ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பார்க்க முடியும். ஏன்னா பிசினஸ் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடும், உங்களுடைய டைமில் கூட உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும். இந்த வே நீங்க சூஸ் பண்ணிட்டேன்னா சின்ன வயசுலயே பணக்காரனா மாறிடணும், உங்களுடைய இந்த விருப்பத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபாஸ்ட் லைன்னா அதனோட மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு எய்ம் வச்சு அதை ஃபாஸ்டா நேடிடணும். அதுதான் ஆதர் அவருடைய யங் ஏஜ்ல ஒவ்வொரு நாளும் 12 ஹவர்ஸ் வீக்ல 7 டேஸும் வேலை பண்ணிட்டு தான் இருந்தோம். அவர் இதே ஒரு ஷெட்யூல்ல ரொம்ப நாள் வேலை பண்ணிட்டு இருந்தோம். இதனோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப முயற்சி பண்ணாம பணம் வந்துட்டே இருக்கிற ஒரு நிலை வந்துடுச்சு. முதல்ல அவர் வந்து சைடு வாக் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுல இருந்து அவருக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஆனா அவருடைய ஃபோக்கஸ் வந்து சைட் லைன்ல இருந்து ஃபாஸ்ட் லைனுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன விருப்பம் வச்சிருந்தாங்கோ அது அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால அவர் ஒரு மில்லியனரா மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக் சம்மரைஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் கிடைச்சது குக்கு எஃப்எம்ல இருந்து தான். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான். இதுல எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. இதுல இருந்து ஒரு ஸ்பெஷலான புக்கை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதாவது மில்லியனேர் ஃபாஸ்ட்லைன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நாம் இதனோட சம்மரி தான் கேட்டோம். ஆனா இந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலா புரியணும்னா, நம்ம லைஃப்ல ஒரு ஃபாஸ்ட் லைனா மில்லியனேரா மாறணும்னா இந்த புக் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்களுக்கு குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணலாம். குக்கு எஃப்எம்ல சைக்காலஜி, ஹேபிட்ஸ், நோவல்ஸ், பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், மணி, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கேட்டகரிஸ்ல புக்ஸ் இருக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல பிரமாதமான சேஞ்சஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய புக்ஸ் தான். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஆஃபர் சொல்லட்டா? அதாவது நீங்க அக்ஷய் 50 என்ற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 399 rupees இந்த மெம்பர்ஷிப் 199 rupeesக்கு கிடைக்கும். சோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட். ஓகே, பேக் டு தி வீடியோ. இரண்டாவது மெயின் பாயிண்ட், ஒர்க் ஃபார் யுவர் கோல்ஸ். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லனா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ரோடு ட்ரிப் எப்பாவது போயிருக்கும் இல்லையா? அந்த டிராவலிங்கை பற்றி ஒரு சின்ன பிளான் நீங்க பண்ணியிருக்கும் இல்லையா? அந்த டிராவலிங்ல ரிஸ்க் கம்மி பண்றதுக்காக அந்த டிராவலிங் முழுசா நீங்க மனதில் ஒரு வாட்டி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு தான் நீங்க கார் எடுத்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாம நீங்க ஏதாவது டிராவலிங் போயிடுச்சுன்னா அந்த டிராவலிங் உங்களுக்கு முழுசா என்ஜாய் பண்ண முடியாது. நாம ஒரு பணக்காரனா மாறணும்னா அந்த டிராவலிங்கும் இந்த மாதிரி தான். எல்லாரும் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு திடீர்னு பணக்காரனா மாறிடணும், ஆனா இந்த விருப்பம் சீக்கிரமா பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு எவெண்ட் கிடையாது, இது ஒரு ப்ராசஸ் தான். ஒரு வீடு கட்டணும்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான விஷயங்களை பற்றி யோசிக்கணும் இல்லையா? அதே போலதான் உங்களுக்கு பணக்காரன் ஆகணும்னாலும் டிஃப்ரெண்டான வேஸை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் மீனிங்லெஸ்ஸா ஃபீல் பண்ணலாம். ஆனா நீங்க முழுசான ஃபோக்கஸ் வச்சு ஏதாவது ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணிட்டே இருக்கேன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை சீக்கிரமா சக்சஸ் பக்கம் கொண்டு போயிடும். தேர்ட் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். டெமார்கோஸ் 5 மோஸ்ட் கமிட்மெண்ட்ஸ். இந்த உலகத்துல எவ்வளவு மில்லியனர்ஸ் இருக்காங்களோ அவர் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் உருவாக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பிசினஸ் வந்து எப்பவுமே வெல்த் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசினஸ் வந்து நீங்க தூங்கும்போ கூட உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸா மாறிடுமா? இதை பற்றி நீங்க யோசிக்கணும். இந்த விஷயம் புரியறதுக்காக ஓதர் நமக்காக 5 பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இதை தான் டெமார்கோஸ் 5 மோஸ்ட் கமிட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. இதனோட ஃபர்ஸ்ட் ரூல் தான் the commandments of control. உங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா உங்களோட பிசினஸ்னுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்கள் கையில தான் இருக்கணும். அதாவது உங்களோட பிசினஸ்ல இன்புட் காஸ்டிங்ல, ப்ராடக்ட் பிரைசிங்ல, இதுல எல்லாம் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பிசினஸ்னுடைய முழுசான கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கலன்னா உங்களால அந்த பிசினஸை க்ரோ பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வே, the commandments of entry. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துல எவ்வளவு மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸ் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? இந்த மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி இன்னொரு கம்பெனி ஏன் வரல? இதுக்கு இருக்கிற பதில் ரொம்ப சிம்பிள் தான், லிமிடெட் என்ட்ரி. ஏதாவது ஒரு பிசினஸ் ஈஸியா பண்ண முடியும்னா எல்லாருமே அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால அந்த பிசினஸ்ல காம்படிஷன் வந்துடும், லாஸும் வந்துடும். ஆனா நீங்க ஒரு பிசினஸ் உருவாக்கிடுச்சு இன்னொரு டீம் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா அந்த பிசினஸ்ல நீங்க ஒரு மொனோபோலி பிசினஸ் மேனா இருக்கும், உங்களுக்கு காம்படிஷனும் இருக்காது. மைக்ரோசாஃப்டோட விஷயத்திலும் இதுதான் நடந்தது. மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான், அது கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்குறது. அதனால அவர் தான் மார்க்கெட்ல ரூல் பண்ணிட்டு இருக்கு. மூணாவது பாயிண்ட், the commandments of need. உங்களால ஒரு சக்சஸ் ஆன பிசினஸ் உருவாக்கணும்னா உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ்னுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றது எப்படின்னு தெரியணும். ஓயோ கம்பெனி என்ன பண்ணிட்டுனா பீப்புள்ஸ்க்கு ரொம்ப சின்ன பிரைஸ்ல ஹோட்டல் ரூம்ஸ் அவைலபிள் ஆகிற மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் அவர் சால்வ் பண்ணிட்டாங்க. ஜொமாட்டோ என்ன பண்ணிட்டுனா எல்லாருக்குமே வீட்டிலே உட்கார்ந்து
ஹோட்டல் ஃபுட் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கிடுச்சு. அதாவது நீங்க கஸ்டமர்ஸ்னுடைய எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் ஃபேமஸ் ஆயிடும். அதனால நீங்க இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கணும். அதாவது உங்களுடைய பிசினஸ் பீப்புள்ஸ்னுடைய நீட்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிசினஸ் தானா? நீங்க கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் உங்களுடைய பிசினஸ்க்கும் வேல்யூ கொடுத்துடும். ஃபோர்த் வே, the commitments of time. Time is equal to income. நீங்க ஒரு இடத்துல பணம் earn பண்ணிட்டு இருக்கும், இன்னொரு இடத்துல உங்களுடைய பில் பே பண்ணிட்டு இருக்கும். ஆனா நீங்க முயற்சி பண்றது ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. அதனால நீங்க எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா ஆதர் சொல்லுது என்னன்னா, to become free we must disconnect out income from time. அதாவது உங்களுக்கு ஃப்ரீ ஆகணும்னா உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய டைம்ல இருந்து செப்பரேட் பண்ணிடணும். இதுதான் நம்ம ஆதர் செய்தது. அவர் வெப்சைட்ல வேலை பண்றதுக்கு அப்புறம் அவருக்கு பணம் வர ஆரம்பிச்சாச்சு. அந்த டைம்ல அவர் அவருடைய பிசினஸ் ஆட்டோமேஷன் மோட்ல போட்டுடுச்சு. அதனால அவருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லைனாலும் அந்த பிசினஸ் அவருக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸா மாறிடுச்சு. ஃபிஃப்த் வே, the commandments of scale. உங்களுக்கு ஒரு காஃபி ஷாப் இருக்கு இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா அந்த டைம்ல உங்களுடைய அந்த ஷாப் அந்த லொகேஷன்ல இருந்து மட்டும்தான் பணம் earn பண்ணிடும். ஆனா உங்களால ஒரு பிசினஸ் வேர்ல்டு வைடா மாத்த முடியும்னா அந்த பிசினஸ் பெரிய பணம் கொடுக்கக்கூடிய பிசினஸா மாறிடும். எக்ஸாம்பிளுக்காக ஸ்டார் வார்ஸ் கம்பெனி. ஸ்டார் வார்ஸோட காஃபி எல்லா இடத்தும் ஃபேமஸ் தான். அவர் ஏன் இப்படி ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அவருடைய பிசினஸ் வேர்ல்டு வைடா மாத்திடுச்சு. அதாவது உங்களுடைய பிசினஸ் உங்களுக்கு எவ்வளவு ஸ்கேல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் பெருசா மாறிடும். சோ கைஸ், நீங்க ஒரு மில்லியனரா மாறக்கூடிய ட்ரீம் பார்த்துட்டு இருக்குன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். ஆனா முதல்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வேலை பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை உருவாக்கிடணும். இந்த டைம் தான் உங்களுடைய லைஃப்னுடைய டிசைன் பண்ணக்கூடிய டைம். இந்த டைம்ல தான் நீங்க ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய மில்லியனரா மாறிடணும்ன்றது டிசைன் பண்ணக்கூடிய டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கொடுங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.